நண்பர்களே, நான் உங்கள் கலீல். அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்றைய தலைப்பு, இஸ்லாத்தில் தாயை வணங்கலாமா? மேலும் தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது என்ற கருத்துக்கு விளக்கம் என்ன என்பதை தர வருகிறார் டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்கள். வாருங்கள் காணலாம். இறைவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று ஒரு புறம் சொல்கிறீர்கள், இன்னொரு புறம் தாயின் காலடியின் கீழ் சோனம் இருக்கிறது என்றும் சொல்லுகின்றீர்கள். இது ஒரு முரண்பாடாக இல்லையா என்று அவர்கள் கேட்கிறார்கள். இதில் எந்த முரண்பாடும் இல்லை. முதலாவதாக, இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதிலே இஸ்லாம் மிக உறுதியாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், நபிமார்களையே வணங்கக்கூடாது. இறைவனுடைய தூதராகிய நபிமார்களையே வணங்கக்கூடாது. முகமது நபியை நாங்கள் வணங்குவதில்லை, அவருடைய உருவம் கூட எங்களுக்கு தெரியாது. எல்லா நபிமார்களும் சொன்னார்கள், நாங்கள் மனிதர்களே, நாங்கள் உங்களை போன்ற பஷருன் மிதிலுக்கும், உங்களை போன்ற மனிதர்களே நாங்கள் என்றுதான் சொன்னார்கள். ஆக நபிமார்களையே நாங்கள் வணங்குவதில்லை. இரண்டாவதாக, காலடியின் கீழ் சுவனம் இருக்கிறது என்று சொன்னால் தாய்க்கு பணிவிடை செய்வது என்று அதற்கு பொருள். சுவனத்தை எங்கேயும் போய் தேடாதப்பா, சுவனத்தை எங்கேயும் போய் தேடாத, காலடியில் இருக்க உனது தாய்க்கு பணிவிடை செய்வதன் மூலமாக நீ சுவனத்தை பெறலாம். நபிகள் நாயகம் ஒரு முறை சொன்னார்கள், இவன் அழிந்து போகட்டும், இவன் அழிந்து போகட்டும், இவன் அழிந்து போகட்டும் என்று 3 முறை சொன்னார்கள். பொதுவாக நபிகள் நாயகம் இப்படி சொல்றதில்லை, மிக கோபமான சமயங்களில் இப்படி சொல்லுவாங்க. அப்ப யாரை குறித்து நபிகள் நாயகம் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், தந்தையும் தாயும் உயிரோடு இருந்தும் அவர்களுக்கு சேவகம் செய்து சோனம் செல்வதற்குரிய வாய்ப்பு இருந்தும் அதனை செய்யாமல் இருக்கிறானே, அவன் அழிந்து போகட்டும் என்று சொன்னார். ஆக தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்வதன் மூலமாக ஒருவன் சுவனத்திற்கு செல்ல முடியும் என்ற கருத்தை தான் அப்படி சொல்லுகிறார்களே தவிர, தாயின் காலடியிலே உட்கார்ந்து காலடியிலே விழுந்து வணங்குவது என்ற பொருள் அதற்கு கிடையாது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். அனைவருக்கும் நன்றி.